ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த் Realme கிட்ட இருந்து இன்னைக்கு Realme GT Neo 2T and Realme Q3s அப்படின்ற ரெண்டு புது ஸ்மார்ட் போன் சைனாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் Realme GT Neo 2T இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பாக இந்தியாவில் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு ஸ்மார்ட் போனான Realme Q3s இந்தியாவில் டைரக்டா லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் மேபி ரியல்மியோடைய 8 சீரீஸ்ல இல்லைனா Realme கிட்ட இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு சீரீஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது லான்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றது தனி கதை. பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் சைனாவில் என்ன ஸ்பெக்குக்கு என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஸ்பெக்கோட இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் தேவையா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீடைலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் நெக்ஸ்ட் கண்டிப்பாக லான்ச் ஆகும்னு சொல்லக்கூடிய இந்த Realme GT Neo 2T இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். அந்த வகையில் இந்த Realme GT Neo 2T இது நேமை பார்க்கும்போது இதனுடைய டிசைன் கண்டிப்பாக Realme GT Neo 2 அதற்கு சிமிலரான டிசைனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி Realme கிட்ட இருந்து லான்ச் ஆன Realme GT மாஸ்டர் எடிஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் என்ன மாதிரியான டிசைன் பேக் சைட் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைனில் அதே மாதிரியான கேமரா பிளேஸ்மெண்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போனை நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. டிசைன்லாம் பெருசா எந்த வித்தியாசமும் கிடையாது. மத்தபடி ஸ்பெக்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே 6.43 இன்ச்சஸ்க்கான OLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளேல நமக்கு கொடுத்திருக்காங்க. மத்தபடி பேட்டரி கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 4500 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இதுல நமக்கு Mediatek Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ Mediatek கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டாப்பர் இன் சிப்செட் அண்ட் இதுக்கு முன்னாடி Realme X7 Max 5G அந்த ஸ்மார்ட் போன்ல Dimensity 1200 Realme கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே ப்ராசஸரோட தான் இந்த Realme GT Neo 2T இப்போ மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த Dimensity 1200 நமக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். Snapdragon 870க்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா இந்த ஒரு சிப்செட் கொடுக்கும். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி அடுத்து கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்க நமக்கு ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, லெஃப்ட் சைட் கார்னர்ல பஞ்சுவல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா கொடுத்திருக்காங்க. மத்தபடி 3.5mm கான ஆடியோ ஜாக் இருக்கு, NFC கான சப்போர்ட் இருக்கு அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் இப்போ சைனாவில் 8+128GB கான வேரியன்ட் 22,200 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 22,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு வர்த்தான ஸ்மார்ட் போன் சொல்லலாம். ஸ்பெக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நமக்கு Realme X7 Max 5G என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கோ அதே மாதிரியான ஸ்பெக் தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்கு. என்ன டிஸ்ப்ளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. X7 Max 5G நமக்கு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. பட் ஆனால் இங்க OLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Realme X7 Max 5G நமக்கு 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் பாக்ஸ்ல 50 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இன்பாக்ஸ்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க. சோ அது இங்க 65 வாட்ஸ்க்கான சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால கண்டிப்பா இந்த Realme GT Neo 2T இந்த ஸ்மார்ட் போன் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இதே 22K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பெக்கோட இந்தியாவிலும் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல வர்த்தபிளான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா ஆல்ரெடி இதே ஸ்பெக்கோட Realme X7 Max 5G இருக்கு. அதனால அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது அந்த அளவுக்கு வர்த்தபிளா இருக்குமான்னு தெரியல. பட் 22K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த Realme GT Neo 2T ஒரு ரீசனபிளான வர்த்தபிளான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து Realme கிட்ட இருந்து இன்னைக்கு ரெண்டாவதா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த Realme Q3s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனுடைய மெயின் ஹைலைட்டட் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு Snapdragon 778G இப்போ 25K பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லா ஸ்மார்ட் போன்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த Snapdragon 778G கான சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் போனை ரொம்பவே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அண்டர் 20K 20,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்ல இந்த Snapdragon 778G கான சிப்செட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இப்போ சைனாவில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல வேற இன்னும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.6 inches கான full HD plus ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கிடையாது. பட் ஆனா இதுல நமக்கு 144 Hz கான ஒரு மேக்ஸிமம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கான ஒரு சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இதுவரைக்கும் LCD பேனலுக்கான டிஸ்ப்ளேயோட வந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் பார்த்தோம்னா 120 Hz வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் டைமா LCD பேனலுக்கான டிஸ்ப்ளேல 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிறது கண்டிப்பா இதுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். மற்றபடி இதுல பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டின்னு பார்த்தோம்னா 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா 16 மெகா பிக்சல் கான செல்ஃபி கேமரா, 48 மெகா பிக்சல் கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் சைட் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதுல நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் போன் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த பிரைஸ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல 6+128GB கான அந்த பேஸ் வேரியன்ட்
17,500 அப்படின்ற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ சைனாவில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த 17,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு ஒரு வேற லெவலான ஒரு ஸ்மார்ட் போன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா Snapdragon 778G இந்த சிப்ஸோட இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே நமக்கு 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சிப்ஸெட்டை இங்க நமக்கு அண்டர் 20K பட்ஜெட்ல அதுவும் 17,500 அப்படின்ற பட்ஜெட்ல எடுத்துட்டு வருது அப்படின்றது வேற லெவலான ஒரு ஸ்பெக் தான். ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இதே ஸ்பெக்கோட அப்படியே இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவுக்கும் இதே மாதிரி 17,000 அப்படின்ற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவலான ஸ்மார்ட் போனா இருக்கும். ஏன்னா இந்த Snapdragon 778G யோட இப்போ இந்தியாவில் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே 25K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சிப்செட்டை 17,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் இப்போ Realme கிட்ட இருந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான டீடைல்ஸ் ஒரு கிளாரிட்டியான டீடைல்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிளியரா இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் Realme 8 சீரிஸ்க்கு கீழே ஒரு புது ஸ்மார்ட் போனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. பட் இது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ரூமர் தான். ஸோ லான்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Realme கிட்ட இருந்து இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் Realme GT Neo 2T அண்ட் Realme Q3s அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இவங்க சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.